ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பால்ஸ் அக்வாட்டிக்ஸ். கைஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடு சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு வீடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது வந்து நம்ம நிறைய அக்வாரியம் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ பேக்ஸில் வந்து போட்டு அது அப்படியே வந்து ஒரு ஓரமாகவே கடைஞ்சி, ஸோ அதில் எவ்வளோ என்னென்ன அக்வாரியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகலைன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து வீட்டுக்காரம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அதாவது வேஸ்ட் கடையில் போட்டுருங்க, கைலாங்கல்ல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது, எந்தெந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4-5 பேக் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அக்வாரியம் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, எதெல்லாம் யூஸ் பண்ண முடியும், எதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அக்வாரியம் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ முன்னாடி கூட நம்ம நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. ஸோ இதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் அண்ட் நிறைய கடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ இது வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜம்போ சைஸ் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. இது வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம நிறைய ஃப்ளவரான் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போ யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவரான் எல்லாமே நம்ம கொடுத்துட்டதால வந்து இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதனால் அப்படியே எடுத்து போட்டது தான். ஸோ ஆனால் இது இப்போ யூஸ் ஆகும், கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். நல்லா ஃபில்ட்ரும் இதில் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது. பரவாயில்ல, நிறைய எடுக்க வந்துகிட்டே தான் இருக்குது, நிறைய இருக்குது உள்ள. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் தான், எல்லாமே யூஸ் பண்ண ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் சைஸ் ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ கப்பி டேங்க்லாம் வச்சுருக்கோம், டெட்ரா டேங்க்லாம் வச்சுருக்கோம். அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து டப் செட்டப்லாம் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக ஃபில்ட்ரேஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து நடக்காது. பட் ஆனால் சின்ன ஃபிஷ்ஷஸ் நம்ம வச்சுருக்கும் போது நடக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு சிலது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்குள்ளே இருக்க ஒன்று தான். அதோட பாதி பார்ட் மட்டும் இருக்குது, மீதி இது இருக்குது. ஆனால் இது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இது போயிடுச்சு இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்ப்ரேயரோட பாதி, இது வேஸ்ட்டு. மற்றபடி எல்லாமே டப்பா தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த டப்பா பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, ஒரு திருப்பி இன்னொன்று. இது கொஞ்சம் யூஸ் ஆகும், இது நல்லா தான் இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாஞ்சஸ் அந்த இது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபில்டருக்குள்ளே வர்ற ஒரு அந்த நாப் ஒன்று இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து வேறு பெருசாக எதுவுமே கிடையாது. இது ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சைஃபன் பம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து வர்ற ஒன்று. ஸோ இதோட மிச்சம் பாதி எங்கே இருக்குன்றதை நம்ம தேடினா தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம தேடி எடுப்போம். ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் மற்றது எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், இந்த பேக்கை தூக்கி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேக், இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோபோ ஏர் பம்ப், 2 ஏர் பம்ப் இருக்குது. ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இது ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், இது வேஸ்ட்டு தான். இது கைலாங்கடைக்கு அப்படி வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு இது ஒன்று இருக்குது, ராபு. ஸோ அதை தனியாக எடுத்து வைக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இம்போர்ட்டட் அந்த ஏர் பம்புக்குள்ளே அந்த டியூபு. இதை நான் என்னத்துக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரில. இதை வாங்கி அப்படியே நான் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை, கொஞ்சம் மட்டும்தான் யூஸ் ஆச்சு. மிச்சம் இருக்கிறது எல்லாமே
அப்படி தான் இருக்குது. பசங்க இங்கே யாராவது பக்கத்தில் கேட்டாங்கன்னா நான் கொடுத்துருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்போஸ் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்க்குற பசங்க இருப்பாங்கல்ல ஏரியாவில், ஸோ அவனுக்கு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேன். ஸோ இதுவும் வந்து யூஸ்ஃபுல் தான், இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை, மற்றபடி வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பிளான்ட்லாம் வைப்பாங்கல்ல அந்த பாட்டு, இதையும் நான் என்னத்துக்கு வாங்கினேனே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 6 வாங்கினேன், ஆனால் 4 தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எப்படியும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன். ஆனால் இப்போ தான் நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும், பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் எதுவும் ஆசை அழியாமல் இருக்குது. இதையும் நம்ம ஏதாவது நம்ம பிளான் பண்ணுற மாதிரி தான் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது அந்த 2ம் கிடச்சிருச்சு. மொத்தம் 6 சொன்னல, அந்த 6மே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 2 ஏர் பம்ப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வீனஸ் ஏர் பம்ப். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். இது ஒர்க் ஆகுது கைஸ், இது ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ இதுவும் நம்ம பாழடைஞ்ச ப்ராடக்டில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ இதை நம்ம எடுத்துட வேண்டியது தான். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இது காயெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஏர் பம்ப் ஒன்று இருக்குது. இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் வந்து நம்மளோட கஜானாவில் சேர போகிற ஒன்று. மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோ காலி, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு ஏர் ஸ்டோன் தான் இருக்குது, அவ்வளோதான். இந்த 2 பேக் முடிஞ்சு. அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் கவர்ஸ் இருக்குது, அதாவது ஃபுட் பேக் பண்ணுற கவர் இருக்குது. இது நம்மளுக்கு அவசியம் கிடையாது, நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இதெல்லாம் ஃபுல்லாகவே ஏர் டியூப் தான் இருக்குது. இது வேஸ்ட். இது ஸோ இன்னொரு ஒரு ஏர் பம்ப், வீனஸ் ஆக்வாவில் இருக்க இன்னொரு ஒரு ஏர் பம்ப். இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இது ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் வந்து நம்ம கஜானாவில் சேர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஒரு சால்ட்ரிங் அயன் ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ப்ளக் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இது இப்போ செக் பண்ண முடியாது, தனியாக வச்சிடலாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் நம்மளோட அக்வாரியம் ப்ராடக்ட்டுக்கே அவசியம் இல்லாதது. இது நம்மளுக்கு அவசியம்தான், இது வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் ஒரு ஏர் பம்ப் ஒன்று இருக்குது. இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இது ஒர்க் ஆகுது, பட் ஆனால் அந்த ஏர் ஃப்ளோ வரல. ஸோ இதை கழட்டி நம்ம செக் பண்ணணும் இதை. ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஏர் பம்ப் ஒன்று இருக்குது. எம்மாடி என்ன சொல்ல முடியுது, இது ஒர்க் ஆகுது, ஆனால் இது யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப சவுண்ட் வருது. மற்றபடி இதில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இந்த இன்டர்னல் ஃபில்டருக்குள்ளே வர்ற அந்த மேலே வர்ற அந்த நாபு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டர்னல் ஃபில்டர் பின்னாடி வர்ற ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இதோட ஸோ இது 2 கிடச்சிருக்கு. ஸோ இது எதோட டியூப்ன்றதை நம்ம செக் பண்ணணும். மற்றபடி இதில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. கலர் ஸ்டோன்ஸ் தான் இருக்குது, பழைய கலர் ஸ்டோன் இது. ஆனால் மேக்ஸிமம் நான் கலர் ஸ்டோன்ஸ் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து கெமிக்கல் கலக்குறாங்க அப்படின்றதுல அந்த கலர் ஸ்டோன்ஸ் யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது நான் பழையசு அப்போ வச்சுருந்தது, அதுக்கப்புறம் நான் இது பெருசாக யூஸ் பண்ணல. வேறு ஏதாவது நம்ம செடியில் வேணால் மணி பிளான்ட்லாம் வளர்க்குறோன்னா நம்ம அந்த கண்ணாடி தொட்டியில் போட்டு வேணால் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஃபிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்றது அவசியம் இல்லாத ஒன்று. ஸோ இதில் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், மெயின் ஐட்டமே இதில் தான் இருக்குது. ஃபுல்லாக இன்டர்னல் ஃபில்டர். இது வந்து ஒரு 2 feet 3 feet டேங்க்கு போடுற மாதிரி இருக்குது. ஃபில்டர்ஸ் தான், ஃபுல்லாகவே இன்டர்னல் ஃபில்டர்ஸ் தான் இருக்குது.
இது ஒன்று பரவாயில்ல, எல்லாமே தனித்தனியாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பெருசுலேருந்து லாஸ்ட்டு சின்னது வரைக்கும் இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஹெட்டு, இது வந்து ஒரு சோபோ பவர் ஹெட்டு. இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இது ஒர்க் ஆகுது, இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் இன்னொரு பவர் ஹெட் இருக்குது, அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இது ஒர்க் ஆகலை. இது ஆக்சுவலாக ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதோட அந்த மெக்கானிசம் இல்லை. இந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் இது உள்ள ஒன்று வந்து ப்ரொப்பலர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து இதில் இல்லை. ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இது தனியாக வச்சிடலாம் இதை. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மினி டேங்கோட இன்டர்னல் ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகுது. இது நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்டர்னல் ஃபில்டர் இருக்குது, இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சாரி, இன்டர்னல் ஃபில்டரோட பவர் ஹெட் இது ஒர்க் ஆகலை, வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இது ப்ரொப்பலர்லாம் இருந்தும் சுத்தவில்லை, வேஸ்ட்டு தான் இது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு இன்டர்னல் ஃபில்டர் ஒன்று இருக்குது, சாரி பவர் ஹெட்டு. ஸோ இது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இது நம்ம கிடங்க போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் இன்னும் சின்னது ஒன்று இருக்குது, அதாவது இது வந்து இதுக்குள்ளது, இந்த சின்னதுக்குள்ளது நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுவும் ஒர்க் ஆகுது, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே வர்றது இது. ஸோ இதுவும் ஒர்க் ஆகுது, இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடுத்தது வரைக்குமே வந்து நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான். ஒரு சிலது தான் யூஸ் ஆகலை, இது ஒன்று யூஸ் ஆகலை. இதெல்லாம் ரெடி பண்ணோம் ஆக்சுவலாக. அது மற்றபடி வந்து எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ப்ரொப்பலர், அதாவது இந்த ப்ரொப்பலரை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான இன்டர்னல் ஃபில்டரில் வர்றது தான் இது. அந்த இன்டர்னல் ஃபில்டரோட அந்த உள்ளே இருக்க அந்த மெக்கானிசம் சொன்னோம்ல, அந்த மெட்டல்ஸு. ஒரு ட்வீசர் ஒன்று இருக்குது, ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இப்போ கிடச்சிருச்சு. ஆல்ரெடி ஒரு ட்வீசர் நான் உள்ளே வச்சுருக்கேன், இது வேறு ட்வீசர் இது. ஸோ அதுவும் கிடச்சிருச்சு. பிளான்டட் அக்வாரியம் வச்சுருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் தான். மற்றபடி உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்சு இதுக்குள்ளே இருக்க ஒன்று, இது வேறு எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் க்ளீன் பண்ணுற ஒரு கேட்ஜெட்டு. இது வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை இது. ஸோ இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பழைய நெட்டு ஒன்று, பெரிய நெட்டு, ஃப்ளவரான் வச்சுருக்கும் போது யூஸ் பண்ண நெட்டு இது. ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். கண்ட்ரோலர் இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெட்டு எல்லாம் மேலே கிடந்துச்சு, இப்போ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பைப்பு, இது வந்து எதுக்காகனா ஃப்ரைஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற, அதாவது தண்ணியை மட்டும் வெளியே டஸ்ட்டை மட்டும் கீழே எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க பைப் இது. மெயினாக பீட்டா டேங்குக்கு யூஸ் பண்ணுவேன் இதை. ஸோ இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இது மேலே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் இது கீழே வச்சுக்கலாம். மற்றபடி ஒரு
பேட்டரி ஏர் பம்ப் இருக்குது ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல், ஆனால் பேட்டரி இல்லை. ஸோ அதனால் இப்போ செக் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்கும் அது உள்ள மெக்கானிசமு. ஆனால் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு வீனஸ் ஆக்வாலேருந்து ஒரு ஏர் பம்ப்பு, 1 வே ஏர் பம்ப்பு செக் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட்டிக் கிளீனர் ஒன்று இருக்குது பெருசு. இதுவும் ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் பிராண்டில் வர்றது தான். இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரப்பர் பேண்டு நம்ம ஏதாவது பார்சல் ஏதாவது போட்டோம்னா வந்து இந்த ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்சல் போடுறது. ஃபிஷ்ஷை பேக் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம போலார் பேரட்லாம் நம்ம அனுப்பும்போது மேக்ஸிமம் இந்த ரப்பர் பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இதில் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பேக் இருக்குது. இந்த ஒரு லைட் ஒன்று இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஃப்ளிக் ஆகுது, லைட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள் தான். ஒரு இன்டர்னல் ஃபில்டரோட பாட்டம் பார்ட் மட்டும். சரி, இதை நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருந்தேன் இதுலேயோ, அதுக்கப்புறம் நான் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறதில்லை. இது சரியாக ஃபில்டர் ஆகலை அப்படின்றதால. இது ஒரு ஸ்பைன் பஸ்டர். இது ஆனால் யூஸ் பண்ண, இது எனக்கே தெரியும் இது யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு. இது வேஸ்ட்டு தான். இது கைலாங்கடை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஹீட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக நம்ம போட்டு காமிக்க முடியாது, ஏன்னா வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நான் தனியாக டேங்க்கில் வச்சு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் ஹீட்டரு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 200 வாட்ஸ் ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் ஹீட்டரு. இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்ன்றது எனக்கு தெரியல. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தனியாகவே நான் அதுக்கான வீடியோ நான் போடுறேன். இது ஒரு 200 வாட்ஸ் ஒன்று. இது ஒரு 200 வாட்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் எது இருந்தாலும் வாங்கினாதான். இதுக்கு மேலே நம்ம வாங்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உள்ள பார்ட்டிஷன் கிளிப்புன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடி நம்ம ஃப்ளவர் ஆன் வந்து பார்ட்டிஷன் போட்டு வச்சிருக்கும் போது இதை யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இதை எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அப்படியே எடுத்து போட்டேன். ஸோ கைஸ், நம்மளோட மிஸ்ட்ரி பேக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து நிறைய பொருள் வந்து ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே நம்ம அக்வேரியம்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஒரு சிலர் தான் வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றது எல்லாமே வந்து இதெல்லாம் போயிடுச்சு தான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேறு இனிமேல் வந்து புதுசாக நம்ம ஏதாவது வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கினா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து திருப்பி நம்ம அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே போடலாம். ஸோ அதனால் அதில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மற்றபடி நம்மளோட மிஸ்ட்ரி பாக்ஸ் எல்லாமே இவ்வளோ மட்டும்தான். இதுக்கு மேலே வந்து இல்லை, நான் செக் பண்ணி தான் பார்க்கணும் வேறு ஏதாவது இருக்கான்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் ஒரு ஓரமாக தூங்கிட்டு இருக்கு, ஏதாவது உங்களுக்கு வந்து பழைய பொருள் ஏதாவது உங்களுக்கு அப்போ ஞாபகம் வந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் ஃபர்தராக போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய அக்வாரியம்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய ஃபிஷ்ஷஸ் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த அக்வாரியம் ஹாபியில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.